பெரியவார்களே, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, என் தாய் குலங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக உங்கள் அன்பு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில 3வது நம்பர் பட்டன், அதற்கு நீங்கள் அனைவரும் சென்று முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள், வெற்றியை தாருங்கள். உறுதியாக வெற்றி பெற்று இந்த தொகுதிக்காகவும் மக்களுக்காகவும் விஜய பிரபாகர் உறுதியாக உங்களுக்காக உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்க ஆணை கூட்டம் இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி இந்த தொகுதியை விஜய பிரபாகர் அவர்கள் முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் அறிவித்தது போல 8000 ரூபாய் கூப்பன், மாதம் 2000, மாணவர்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு, வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு, மருத்துவ காப்பீடு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த முறை பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் மானியம் தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளாக உயர்த்தப்படும். நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலை, மாணவர்களுக்கு, முதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மாதம் 2000, மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000, லேப்டாப் இலவசம் என்று பல்வேறு திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே தரப்பட்டுள்ளது. உறுதியாக விஜய பிரபாகர் வெற்றி பெற்றுவர். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அன்பு மக்களே உங்களுக்காக அவள் உரைப்பார் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. 3வது நம்பர் பட்டன், முரசுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக விஜய பிரபாகர் உழைக்க ரெடியா இருக்காரு. நீங்க எல்லாம் ரெடியா? விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தருவீர்களா? அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அத்தனையும் விஜய பிரபாகர் நிறைவேற்றி இந்த தொகுதியை மிக சிறந்த தொகுதியாக கொண்டு வருவார் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். விஜய பிரபாகர் யாருடைய பிள்ளை? கேப்டனின் தவ புதல்வர், முத்த பிள்ளை. பார்க்கிறதுக்கு மட்டும் கேப்டன் மாதிரி இல்ல, உள்ளத்தாலும் அப்படியே கேப்டன் தான் அவர். படித்தவர், இளைஞர், ஆர்கிடெக்ட், உலக நாடெல்லாம் போயிருக்கார். எல்லா மொழிகளையும் தெரிந்தவர். நிச்சயம் இந்த தொகுதிக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் உங்களுக்காக ஒரு சிறந்த வேட்பாளராக இருப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சென்று சட்டசபையில பேசுகின்ற கன்னி பேச்சு விருதுநகர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லி அந்த வெற்றியை உங்களுக்கு உரித்தாக்குவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டனுக்கு எப்படி விருதாச்சலமோ, விஜய பிரபாகருக்கு விருதுநகர் என்று சொல்லக்கூடிய அளவு மகத்தான வெற்றியை தரணும். வண்டி முன்னாடி அந்த சீனிவாசன் உட்கார்ந்து இருக்காரு. பல்வேறு திட்டங்களை அவர் செய்திருக்கிறார். மீதி இருக்கிற அத்தனையும் நிச்சயம் விஜய பிரபாகர் வந்து செய்து உங்களுக்காக உழைப்பார், வெற்றியை தருவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமது முரசு வெற்றி முரசு என்பதை உங்களுக்கு கூறி இந்த இடத்திலே என்னை வரவேற்க வந்திருக்கும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகளாகிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, மதிமுக, தமிழர் தேசம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, யூனியன் முஸ்லிம் லீக், என் உயிரோடு கலந்திருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், வாக்காளர் பெருமக்கள், என் தாய் குலங்களே, உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்காக விஜய பிரபாகர் வெற்றி பெற்று நிச்சயம் உழைப்பார். விருதுநகர்ல தான் அவர் தங்கி இருக்க போறாரு. இப்பயே வீடு பிடிச்சிட்டாரு. எதிர்கட்சியினர் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் அதை எல்லாம் நம்பாதீங்க.
நிச்சயம் வெற்றி பெற்று விருதுநகர்ல தங்கி இருந்து நம்ம மக்களுக்காக உறுதியாக அவர் உழைப்பார் என்பதை என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால உங்களுக்காக உழைக்க விஜய பிரபாகர் ரெடி, அவருக்கு வெற்றி தர ரெடியா? நமது முரசு வெற்றி முரசாக்குவீர்களா? விஜய பிரபாகரை வெற்றியாக்க செய்வீர்களா? 3வது நம்பருக்கு வாய்ப்பை தருவீர்களா? நிச்சயம் கொடுங்கள், வெற்றியை தார்கள் என்று சொல்லி கலை இலக்கிய மிக சிறப்பாக எல்லா இடத்திலையும் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்தாலே ஒரே வைப்பாயிருந்து மக்கள் பூரா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு கொண்டு போறாங்க, நம்பிக்கையை தருகிறார்கள். வெற்றி பெற்று வந்து விஜய பிரபாகர் என்ன மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையை நமது கலை இலக்கிய அணி செய்து கொண்டிருக்கார்கள். பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லை, விஜய பிரபாகர் இந்த தொகுதிக்காக சிறப்பாக பணியாற்றுவார். 3வது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயம் இந்த முறை நமது மத சார்பற்ற வெற்றி கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அமைப்பார் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியா சொல்றேன். வெற்றி கூட்டணியில விருதுநகரும் வெற்றி தொகுதியாக வெற்றி வேட்பாளராக வரும்போதுதான் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்றேன். எதிராளிகளை திட்டி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் எப்பவுமே நமக்கு கிடையாது. நாம வந்தா மக்களுக்கு என்ன செய்வோம், என்ன நல்லது செய்வோம் அதை சொல்லிதான் நாம வாக்கு கேட்கிறோம். எனவே சொன்னதை மட்டும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதனால சொல்லை செயலாக்கி காட்டக்கூடியவர் தான் கேப்டன். கேப்டனுடைய ரத்தம் மூத்த பிள்ளை, தவ புதல்வர், அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்காரு. சேவை மனப்பான்மையும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணமும் மிகுந்தவர் விஜய பிரபாகர். பழகுவதற்கு மிக எளிமையானவர், அன்பானவர். நீங்க எல்லாரும் அவரை பார்த்தீங்களா எப்படி பழகுறாரு, மக்கள் கிட்ட எப்படி பழகுறாரு? தம்பி நல்லா பழகுறாரா? வெற்றி பெற்றப்புறம் பாருங்க இன்னும் எப்படி உங்களோட பழகுறார். நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை சொல்றேன். நான் நாளைக்கு விருதாசலம் செல்கிறேன். என கூட்டணி கட்சிக்காக பிரச்சாரம் நம்ம தொகுதிக்கு போறேன். அதனால நான் அம்மாவா இருந்தாலும் இத்தனை தாய்கள் அவருக்கு இருக்கீங்க, அம்மா இருக்கீங்க, அவரை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். அவரது வெற்றி உங்களது வெற்றி. உனக்கு நிறைய அம்மா இருக்காங்க, அந்த அம்மா எல்லாமே உன்னை பார்த்துக்குவாங்க என்று சொல்லி அவரை உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவரது வெற்றி என் தாய்க்குலங்களின் வெற்றி, அவரது வெற்றி விருதாசலம் தொகுதியின் மக்களே. எனக்கு இது வேற விருதாசலம் விருதுநகர் கன்ஃபியூஸ் ஆகுது. விருதுநகர் தொகுதி மக்களின் வெற்றி என்று சொல்லி வெற்றி பெற சென்ற மக்களுக்காக அவர் உழைப்பார் 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 என்று கூறி மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், முரசு கொட்டட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் 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 என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் 2 கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றி பெற்று வருவேன், வெற்றி கூட்டத்திலே பங்கேற்பேன். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவோம். தவசி குடும்பம் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறாது. எனவே உறுதியாக உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் விஜய பிரபாகர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.